بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على محمد صلى الله عليه وسلم. ما بعد، فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. அன்பான நேயர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எங்களுக்கு இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான். ரமதானுடைய பாக்கியம், சஹருடைய பரக்கத்தான நேரத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இந்த பத்ர் என்று சொல்லக்கூடிய இந்த போர், இந்த யுத்தம் நடந்தது இந்த காலத்தில் தான், இந்த ரமதானுடைய மாதத்தில் தான் இது நடந்தது. சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு இருக்கிறார்கள். இது போராக தயாரானது இல்லை, இது அவங்களுக்கு நடந்த ஒரு அநியாயத்தை தட்டி கேட்போம், எங்கட சொத்து அவங்க பிடிச்சி கொண்டு இருக்கிறார்கள் என்ற மார்க்கத்தில் அனுமதியோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஷூராவோடு போகிறாங்க. அது போராக மாறுது. பத்ர் என்றால் என்ன நாங்கள் நினச்சி கொண்டிருக்கிறோம். வெற்றி, முஸ்லிம்களுக்கு பெரியோர் வெற்றி கிடைச்சது, நிச்சயமாக சத்தியமாக வெற்றி கிடைச்சது தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த வெற்றிக்கு முன்னாடி பல தியாகங்கள் நடந்துச்சு. அந்த தியாகம் எந்த அளவுக்கு என்று சொன்னால், அது வாயால் சொல்லி இந்த கொஞ்ச நேரம் பேசிட்டு விளங்கப்படுத்த இயலாத ஒரு சிச்சுவேஷன். இதில் பல படிப்பினை இருக்குது. அதில் ஆக முக்கியமானது ஒன்று தான் அந்த அமீருக்கு கட்டுப்படுத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஷூரா பண்ணக்கூடிய நேரத்தில் இங்கே இருக்கிற சஹாபாக்களுக்கு, முஹாஜிரீன்களுக்கு, அவங்க மக்காலேருந்து வந்தவங்க முஹாஜிரீன்கள், மதீனாவில் இருக்கிறவங்க அன்சாரிகள். முஹாஜிரீன்கள் அல்ஹம்துலில்லாஹ் தியாகம் பண்ணிட்டு வந்தவங்க. இப்போ பொதுவாக எங்களுக்கு அந்த மாதிரி சிச்சுவேஷன் ஒன்று வந்தால் நாங்கள் சொல்லுவோம், உங்களோட சொத்து தானே நீங்கள் கேட்க போகிறீங்க, அந்த நீங்களே போய்த்து கேளுங்க, நான் என்னத்துக்கு வரணும் என்று கேட்போம். அவங்களோட பிரச்சனை அவங்கவுங்க பார்த்துக்கொள்ளட்டும். ஆனால் முஹாஜிரீன்கள் சொன்னாங்க, யார் சொல்லலாம், நீங்கள் என்ன சொல்லுவீங்களோ நாங்கள் அதை செய்கிறதுக்கு தயார். அவங்க ஆல்ரெடி எங்களோட குடும்பத்தை, எங்களோட வீடு வாசல்களை வெட்டிட்டு வந்துட்டோம். அன்சாரிகள் சொன்னாங்க, இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க, இந்த அன்சாரிகள் என்ன பேசுவாங்க. அன்சாரிகள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அந்த ஸ்பீச் எந்த அளவுக்கு இன்ஸ்பயர்ட் ஆகிச்சுன்னு சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு உஜார் ஒன்று வந்துச்சு. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் நினைக்கிறீங்களா நாங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட கூட்டம் பார்த்து சொன்ன மாதிரி நீங்களும் உங்களோட ரப்பும் போய்த்து சண்டை போடிங்க, நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறோம் இல்லை. நாங்கள் அப்படி சொல்கிறவங்க இல்லை. நீங்கள் எங்கே பாய சொன்னாலும் பாயறதுக்கு ரெடி. அந்த பாண்ட், ஒரு விஷயத்தை நல்லா விளங்கிக்கோங்க. டீம் எவ்வளோ பெருசாக இருந்ததுக்கும் வேலை இல்லை, அந்த ஒத்துமை இல்லாட்டி, அந்த பாண்ட் இல்லாட்டி, இது ஓண்ட பிரச்சனை ஏண்ட பிரச்சனை, இது நீ பார்த்து செய்யணும் நான் பார்த்து செய்யணும். இன்றைக்கு தாய்மார்களை, உமா வாப்பாமார்களை பார்த்துக்கொள்றது மாதிரி தான். குடும்பத்தில் 7, 8, 9, 10 பிள்ளைகள் நீப்பாங்க. அப்படி இல்லாட்டி ஒரு 2, 3 பிள்ளைகள் தான் நீப்பாங்க. நல்ல வசதி ஆனால் ஒத்துமை இல்லை. வேறு சிலவங்களோட குடும்பத்தை எடுத்து
பார்ப்பீங்க, பெரிய வசதி வாய்ப்பு இல்லை, ஒத்துமை ஐக்கிற குடும்பத்தில் மாஷா அல்லாஹ் அந்த பாண்ட் இருக்குது, அந்த அவங்கள லேசில் அசைக்க இயலாது. இங்கே 313 பேர் அப்படியே போகிறாங்க. பேய்த்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் பல தியாகங்கள், பல மஷூராக்கள், பல துவாக்கள். அல்லாஹ் கிட்ட எங்களுக்கு இந்த காலத்தில் துவா கேட்க டைம் இல்லைன்றோம், துவா கேட்க டைம் இல்லைன்னு நினைக்கிறோம். ப்ளீஸ் இன்றைக்கு இப்போ சஹருடைய நேரத்தில் இருக்கிறோம், இன்றைக்கு உட்கார்ந்து துவா செய்வோம். இந்த ஒத்துமைக்காக, இந்த குடும்பத்தில் ஒத்துமை, சஹாபாக்களுக்கு மத்தியில் இந்த ஒத்துமை. நாங்கள் ஒரு பிஸ்னஸ் ஒன்று செய்கிறோம், அது சக்ஸஸ்ஃபுல் ஆக்குறதா தன் பத்ர் சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டு பத்ருக்கு வெற்றி கிடைச்சிச்சு. அதுக்கு பின்னால் பெரிய தியாகங்கள் இருந்துச்சு. அதுலேயும் பாண்ட், யாரும் யாரையும் முட்டு கொடுக்கல, எல்லாரும் எல்லாத்தையும் பேக்கப் பண்ணி கொண்டு இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஷூராக்கு பின்னாட என்ன செய்கிறாங்க, படைகளோடு அல்ஹம்துலில்லாஹ் வெளியாக்கி போகிறாங்க. வெளியாக போய்த்து இப்போ பேச்சுவார்த்தை நடக்குது, அதாவது யுத்தம் செய்யவுமா வானமாண்டு. அப்போ எதிர்கட்சியில் எதிரில் ஈக்கிறவர் என்ன செஞ்சிட்டார், ரூட்டை மாற்றிட்டார். இந்த ரூட்டில் தான் வாராங்க என்று சொன்னால், ரூட் A1 தான் வாரேன்னு சொன்னால் அவருக்கு விளங்கி அவர் A2 ரூட் எடுத்துகிட்டு அவர் வேறையாக பேய்த்துட்டார். உதாரணத்துக்கு கேண்டிக்கு போகிறேன்னு சொன்னால் என்ன செய்யலும், எங்களுக்கு குருநேகலை சுற்றியும் போயிடும், அப்படி இல்லாட்டி கேண்டி ரோடாலையும் எங்களுக்கு அப்படி பேய்த்துடும். கேண்டி ரோட்டில் தான் போவாங்கன்னு எதிர்பார்த்தா அது குருநேகலை ரோட்டால் பேய்த்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துறாங்க மக்களை. குறைஷ் சொல்லக்கூடிய அந்த கூட்டத்துக்கு இப்படித்தான் எங்களே இவங்க அடிக்க வந்துட்டாங்க, இதோட குழம்பினா சின்ன ஒன்றுலாக இருந்தவங்க இப்போ என்ன செஞ்சிட்டாங்க, எங்களே இது பண்ண வந்துட்டாங்க. இது ஆக்சுவலாக முஸ்லீம்களுக்கு இன்றைக்கு நேற்று வார பேர் ஒன்று இல்லை. இவங்க வந்தாங்க, இவங்களோட சொத்தை பிடிச்சி இவங்க கொண்டு போய் வியாபாரம் செய்கிற அந்த வரக்கூடிய கெரவேனை மட்டும் இவங்க எடுக்கிறதாகத்தான் இருந்தாங்க. நியாயம் உள்ளது தான். இவங்க இங்கே ஒரு யுத்தம் ஒன்று தயார் பண்ணி அப்படி ஒரு கூட்டம் ஒன்று யுத்தம் செய்வோம் என்று அப்படி வரக்கூடிய நேரத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க, இன்றைக்கு இவங்களை இல்லாமாக்கினா இதுக்கு போகிற முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடிய இந்த கூட்டம் இருக்காது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைக்கி பாருங்கள் அந்த ஈமான் எப்படி என்று கண் முன்னாலே விளங்குது. சரியான எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை, மேன் பவர் இல்லை, உணவு இல்லை, மெடிக்கல் இல்லை, அடுத்தது அவங்களுக்கு பேக்கப் பிளான்ஸ் இல்லை. பிளான் ஏயா பியா சியா என்றது சரியான ஒரு உதாரணத்துக்கு ஸ்ரீலங்காவுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் இந்தியா கை கொடுக்கும், இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் மற்ற நாடுகள் கை கொடுக்கும், ஸ்ரீலங்காவுக்கு இந்தியா கை விட்டுருச்சுன்னு சொன்னால் வேறு நாடுகள் கை கொடுக்கும். ஆனால் இந்த சஹாபாக்களுக்கு, இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வேறு யாரும் கை கொடுக்கறதுக்கு இல்லை. ஆனால் நம்பிக்கை இருந்துச்சு, அல்லாஹ் எங்களையே காப்பாற்றுவான். இதுதான் ஈமான் என்ற இதுக்கு ஈமான். நான் ஆரம்பத்தில் ஓதின, அதாவது சொன்ன ஹதீஸ் தான், மன் சாம ரமதான் ஈமானன். இந்த நோன்பை நாங்கள் நோம்பு பிடிக்கணும் ஈமான் வாரத்துக்கு தான். இந்த நோன்பு பிடிக்கிறது, தொழுகிறது, ஈமான் வரணும், எங்களோட ஈமான் உறுதியாக இருக்கும். பெரிய சம்பவத்தை சுருக்கி சொல்கிறேன், இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாள்களில் அதை தெளிவாக பேசுவாங்க. என்ன சொல்ல வாரோம்டா, இவங்கட இந்த ட்ராமா என்ன நடக்கும், ஏது நடக்கும், அந்த ஒரு கட்டத்துக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துவா கேட்க ஆரம்பித்தாங்க. அந்த யா அல்லாஹ் அழுந்து துவா கேட்குறாங்க, அழுந்து துவா கேட்குறாங்க. கிட்டேருந்து சஹாபாக்களை சொல்லிட்டாங்க, போதும், எங்கள்கிட்ட இருக்கிற ஒருத்தர் இதில் பத்ர் நடந்துச்சு, அது ஓகே, ஆனால் நான் பத்ரில் நடந்த சில விஷயங்களை பற்றி தான் குறிப்பிட்டு சொல்கிறேன். ஒரு சகோதரன் அழுந்து கொண்டு இருக்கிறார், கஷ்டத்தில் இருக்கிறார், நாங்கள் அதை அவரை அப்படி விடுறது இல்லை. அட்லீஸ்ட் ஒரு ஆறுதலான வார்த்தை, சஹாபாக்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு, அந்த ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு ஆறுதலான வார்த்தை கொடுத்தாங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தது, இங்கே என்ன ஆறுதல் கொடுத்தாலும் வேலையில் மேலே இருக்கிறவன் எனக்கு பதில் தரணும். சொல்கிறாங்க, யா அல்லாஹ் இந்த அண்டை நீ எங்களுக்கு
வெற்றியை தரலாட்டி, முஸ்லிம்களுக்கு வெற்றியை தரலாட்டி இதுக்கு போகிற களிமா சொன்ன யாரும் இந்த உலகத்தில் இருக்க மாட்டாங்க. நல்ல விளங்குது. 313 பேர் தான் இருக்கிறாங்க. அதுவும் வீக், டீம் வீக், பட் ஸ்ட்ராங் வித் பாண்ட், ஸ்ட்ராங் வித் யுனைட்டி. இப்போ அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்ட உதவியை கொண்டு இறங்குறாங்க. அல்லாஹ் சின்னோரு மலையை பெய்ய வைக்கிறான். அந்த பாண்ட் அப்படி நீங்கள் எப்பயும் பாருங்கள், தலை போகிற பிரச்சனை இருக்கும், தலை போகிற பிரச்சனை இருக்கும். யார் ஒருத்தர் உது எடுத்து தொழுந்து லைஃப்பில் உங்களுக்கும் நடந்திருக்கும், பலருக்கும் நடந்திருக்கும். நடக்கக்கூடிய நேரத்தில் இந்த விஷயத்தை மட்டும் செய்யுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச மாதிரி உது எடுத்து தொழுந்து அல்லாஹ் கிட்ட அழுந்து 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 துவா கேட்டான். பல பிரச்சனைகள் இருக்கும். குடும்ப பிரச்சனை, இண்டிவிஜுவல் பிரச்சனை, வியாபாரம் பிரச்சனை, சமூக பிரச்சனை, பேசிக்காக ப்ராப்ளம்ஸ் 99. இப்போ இந்த இதில் எல்லாம் பார்த்து ரீல்ஸ்லாம் போடுவாங்க, 99 ப்ராப்ளம்ஸ் சொல்யூஷன் 1 என்ற மாதிரி. எங்களுக்கும் சொல்யூஷன் துவா மட்டும்தான். ரப்புக்கு மட்டும் போகிறது மட்டும்தான் சொல்யூஷன். எங்கள் தக்பீரை கெட்டி தொழுந்து நீங்கள் அழுந்து துவா கேட்கணும். கண்டிஷன் அழுவவே ஓணும். உங்களோட வீட்டாட்கள் உங்களே பார்த்து உங்களுக்கு கொஞ்சம் இந்த நோண்டிமாக இருக்குதா, கவலமாக கேசம் பார்க்குறமா இருந்தால் உங்களுக்கு தெரியாத ஒரு மஸ்ஜிதுக்கு, அதாவது உங்களே இனம் காணலாத ஒரு மஸ்ஜிதுக்கு போங்க. இப்போ இது தொழுந்து அழுந்து துவா கேளுங்க. அழுந்து துவா கேளுங்க. அல்லாஹ் உள்ளத்தில் ஒரு நிம்மதி ஒன்று போட்டுருவான், ஒரு தைரியத்தை போட்டுருவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த தைரியம் அதுதான். சஹாபாக்கள் சொன்னாங்க, ஒரு ஈச்ச பழத்தை வச்சு எத்தனையோ பேர் மாறி மாறி தின்றோம். இதில் இன் டீட்டெயில் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாள்கள் சொல்லுவாங்க. என்ன சொல்ல வாரன்னு, இந்த பண்ண தியாகங்கள் எங்களுக்கு இந்த 20 ரக்காத்தை நின்று தொலை கஷ்டம். 5 நேரம் வக்து சிலவங்க புற்றுவத்துலேருந்து திறந்து கொண்டு நிற்கிறோம். அனுமதி இருக்குது, நான் இல்லைன்றல்ல. குர்ஆன் வீக், சதக்கா அதை எடுத்து வேலையும் இல்லை. ஆனால் இதே இப்படி வீக்காக ஈக்கிற ஒருத்தர் அவர்கிட்ட வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வந்தேன்னு பாருங்கள், ஒரு பம்பரம்மா இவர் தான் ஈப்பார் வீட்டில். இவர் தான் சட்டியை இழுக்கிறது, இவர் தான் முட்டியை போட்டு பெரட்டுறது, இவர் தான் அதை கொண்டாடுற, லைட் ஏறி இவர் தான் கெட்டுற, ஃபேனை துடைக்கிற இவர் தான், பல்பை மாட்டி விட்டுற இவர் தான், மார்க்கெட்டுக்கு போகிறதும் இவர் தான். குடும்பத்தில் ஒரு கிரிக்கெட் மேட்ச், ஒரு ட்ரிப் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணால் இவர் தான் அதில் எல்லாம். காலில் பூட்ஸை கட்டியும் இவர் போய்த்து ஃபுட்பால் விளையாடுறே. நான் சொல்வேன் இல்லைண்டா பாவம், என்னமோ எல்லாம் கலந்து கொண்டு போகிற நிலைமையிலேருந்து தான் தொழுவுரை பிடிக்கிறேன். சஹாபாக்கள் கால் வெட்டிக்க வீங்க தொழுந்து இருக்கிறாங்க. நாங்கள் அட்லீஸ்ட் வலிக்க தொழுந்திக்கிறோமா? இல்லை. சிலவங்க தொழுகிறதும் எப்படி என்றால் இங்கிலீஷில் சொல்லுவாங்க, அப் த கிரவுண்ட் கிஸ் த கிரவுண்ட் கெட் பேக் டு த டவுன் என்றுவாங்க. அந்த தடபடன்னு காக்கா தண்ணி குடிக்கிற மாதிரி, காக்கா கொத்துற மாதிரி தடபடன்னு கொத்திட்டு பிஸ்மில்லான்னு வெளியாகிறது. அதனால் பாருங்கள், இன்றைக்கி அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச துவா, பட்ட தியாகம், அந்த யுத்தத்துக்கு பிறகு அல்லாஹ் அது கொடுத்திக்கிற சாலிட் வெற்றி. சொல்கிறாங்க, சஹாபாக்கள் வெறுமனையாக கையை தான் தூக்குறாங்க, ஒவ்வொருத்தரையும் தலைகள் அங்கிட்டு இங்கிட்டு விடுறது. சில மலக்குமார்கள் இறங்கினதாக கண்டு இருக்கிறது சஹாபாக்கள் சொன்னாங்க. பச்சை கலர் தலப்பா கொடுத்து இறங்கி சண்டை பிடிச்சிக்கிறான். எது வந்தாலும் சும்மா பதில் நடக்கல, அல்லாஹ்வோட உதவி சும்மா வரல. சஹாபாக்கள் அதில் வெற்றியை, முஸ்லிம்களாக இருந்து வெற்றியை சும்மா அப்படி இனம் காணலை, ஆனால் வெற்றியை பெற்றுக்கொண்டாங்க. அது எப்படி பெற்றுக்கொண்டாங்கன்றா, அல்லாஹ்வோட உதவியும் மனிதனுக்கு எப்போ வரும் என்று சொன்னால் இப்படி தான் வரும். அந்த ரோத தேஞ்சி அதுக்கு அடுத்தது செவரு தான் நீக்கிது போய்த்து முட்டிப்பட வேறு எந்த வழியும் இல்லை என்று சொல்லக்கூடிய நேரத்தில் தான் த டோர்ஸ் ஆஃப் அல்லாஹ் வில் பி ஓப்பனிங். எப்பயும் அதுதான் நடக்கும். அது எப்பயும் அதில் தான் நடக்கும். நாங்கள் என்னத்தை பிளான் பண்ணி என்னத்தை பாடுபடுத்தி இறங்கினாலும்
அல்லாஹ் சொல்கிறான், நாங்கள் தொழுவைக்கு போகிற ஓதுவோமே துவா, அல்லாஹ் மந்தஸ்ஸலாம் மின்கஸ்ஸலாம் தபாரக் தியாத ஜலாலி வல்லிக்ராம். அது பிறகு சொல்லுவோம், லிமா மனாச்ச வலா ஃபவுதல் ஜத் மின்கல் ஜத். எல்லாம் நீ நாடினத்தை கொடுக்கணுமென்னு நினச்சி என்று சொன்னால் யார் நினச்சாலும் அது தடுக்கிறாது. யாரெல்லாம் தடுக்கணும் என்று நினைக்கிறாங்களோ, என்ன பிளான் பண்ணியும் வேலை இல்லை, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்ட உதவி இல்லாட்டி இதில் வெற்றி கொண்டே இல்லை. வேற உலகமெல்லாம் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுது, ஆனால் வெற்றி ஒன்று இல்லைன்னு சொன்னால் அதில் எப்படியும் வெற்றி. சில விஷயத்தை நாங்கள் சரியாக பிளான் பண்ணுவோம், ஆனால் அது எங்கேயோ போய்த்து முடியும். அதுவும் அல்லாஹ்ட நாட்டத்தில் இருக்கிறது. அதே மாதிரி தான் எல்லாம் மார்க்கம் சொல்லுது, நீங்கள் பிளான் பண்ணணும். சின்ன விஷயத்தை, குடும்ப வாழ்க்கையை பிளான் பண்ணணும், உங்களோட ஒரு தொழில் வாய்ப்பை பிளான் பண்ணணும், உங்களோட ஒரு 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 சஃபர் செய்கிறீங்கன்னா அதை பிளான் பண்ணணும். பிளானிங் வந்து ஒரு புத்திசாலி பண்ணுவார். ஆனால் பிளான் பண்ணிவிட்டு தவக்குள் அல்லாஹ்ட கையில் கெட்டுறாங்க. நாங்கள் எப்படியோ வந்து ஒட்டகத்தை எடுத்து கெட்டி தான் தவக்குள் வைக்கணும். அதை அவுத்து போட்டுட்டு அது அல்லாஹ் பார்த்துக்கொள்வான், நல்லா தான் இல்லை இல்லை, அப்படி ஒன்று இல்லை. மார்க்கம் சொல்லுது, நாங்கள் சரியாக தவக்குள் வைக்கும். தவக்குள் வைக்கிறதுக்கு ஒரு முறை ஒன்று இருக்குது, அதுதான் இந்த முறை. எது எப்படி போனாலும் ரப்புல் இஸ்ஸத் நாடு இதுன்னு தான் நடக்க போகுது. அவர் இவரை பிடிச்சி சபபுக்கு நாங்கள் அந்த இதை போய்த்து டாக்டர்ஸை பார்க்குறது, அந்த இந்த தேவையான விஷயங்களை லாயரை பார்க்குறது, அது பார்க்குறீங்க இது சட்ட சிக்கல்ல அது நாங்கள் அதுபோல் சபபுக்கு பார்ப்போம். ஆனால் உதவி வந்து மேலே வைக்கிறவன் கிட்ட மட்டும்தான், மேலே வைக்கிறவன் கிட்ட தான் உதவி கேட்கணும். துவாவும் கையுமா இருந்து கொண்டே இருக்கணும். நிறைய துவாக்கள் இருக்குது, நிறைய துவாக்கள். எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே எங்களோட வாயிலேருந்து என்ன வார்த்தை வருது, யாருக்கு கால் போகுது. ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் ஹேண்ட்ஃபோனை நாங்கள் கையில் எடுத்து ஃபஸ்ட்டுக்கு யாருக்கு டயல் பண்ணுறோம். மனிதனுக்கு போனால் இந்த ரமதான் எங்களே மாற்றலை. ஃபஸ்ட்டுக்கு இதை வச்சுட்டு 2 ரக்காத்தை தொலைந்துட்டு ரப்புக்கிட்ட கேட்குறோமா, அல்ஹம்துலில்லாஹ் ஏதோ லைஃப்பில் சில விஷயத்தை வெற்றியின் பக்கம் நாங்கள் பேய்த்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் பத்ர் அதுக்கு தெளிவான உதாரணம். சஹாபாக்கள் என்ன சஹாபாக்கள் தைரியம் கொடுத்தாங்க, அந்த பாண்டை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ரசூலுல்லாஹ் அதையும் எதிர்பார்க்காங்க. இதெல்லாம் அபூபக்கர் இருக்கிறார், உமர் ரலியல்லாஹு அவங்க இருக்கிறாங்க, இப்போ சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஒன்றும் பேக்கப் பிளான் ஒன்று இல்லை தான். ஆனால் என்ன இருந்தாலும் இருக்கிறவங்க தைரியமாக உஜாராக இருக்கிறாங்க. பத்ர் சஹாபாக்கள்கிட்ட பாவத்தை அல்லாஹ் சொல்கிறான், நான் மன்னிச்சிட்டேன் என்று. என்ன செஞ்சாலும் கடைசியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூது செஞ்சாங்க. இன்னைக்கு அதுதான் ஹைலைட். அதுதான் சுஜூத் அல்லாஹ் கிட்ட துவா கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. இந்த பொண்டு இருந்துச்சு எங்களுக்கு. இன்றைக்கு இந்த பொண்டை தவிர ரப்புக்கிட்ட பேசுகிறது, ரப்புக்கிட்ட கேட்குறது, இந்த பொண்டை தவிர மற்றதெல்லாம் மீக்குது எங்களுக்கு மத்தியில். அல்ஹம்துலில்லாஹ் ஏதோ ஒரு 2 பேர் இல்லை, மாஷா அல்லாஹ் கொஞ்சம் பேர்கிட்ட ஒத்துமை இருக்குது, இன்னும் சிலவங்கக்கிட்ட தியாகம் இருக்குது, இன்னும் சிலவங்கக்கிட்ட அந்த வைராக்கியம் மாஷா அல்லாஹ் சில விஷயத்தை டிட்டர்மினேஷன் இருக்குது, செஞ்சு முடிப்போம் என்று. ஆனால் மெஜாரிட்டி டவுன்ஃபாலாக இருக்கிறது இந்த பாண்ட், இந்த ரப்புக்கிட்ட இருக்கிற பாண்ட். அல்லாஹ் கிட்ட கையேந்தி பழகணும். அதனால தான் இந்த தொழுவேலையும் கேட்குறோம், ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தாயின். யாரை உனே வணங்குறோம், உனக்கிட்டே உதவி கேட்டு உதவியை பெற்றுக்கொள்ள மக்களாக எங்களை மாற்று. இன்றைக்கி எங்களோட லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள், நிறைய சிக்கல்கள், சரியா மண்டை குத்துவல். இதை போய் இன்னொருத்தருக்கு சொன்னால் அவன் சொல்லுவான், இது என்ன இவரோட வாழ்க்கையில் மட்டும்தான் இதெல்லாம் நடக்குது மாதிரி பேசுகிறாரு. எங்களோட வாழ்க்கையில் பார்த்தா இதுக்கு பிரச்சனை. 1000 ரூபாய் ஈக்கிறவருக்கு 500 ரூபாயோட பிரச்சனை, அதாவது 1000 ரூபாய் ஈக்கிறவருக்கு 5000 பிரச்சனை, 5000 ரூபாய் ஈக்கிற 10000 ரூபாய் பிரச்சனை, இப்படி கோடிக்கணக்கில் ஈக்கிறவருக்கு பில்லியன் கணக்கில் பிரச்சனை, பில்லியன் கணக்கு இருக்குது. இப்படி பிரச்சனைகள் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டாண்டில் அவங்க ஈக்கக்கூடிய ஒவ்வொரு பொசிஷன்லேயும் அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது. ஆனால் இந்த அத்தனை பேருடையும் பொசிஷனுக்கு தீர்வு கொடுக்க ஏழுமானவன் வந்து அல்லாஹ் மட்டும்தான். அதைத்தான் நாங்கள் ஸ்ட்ராங் பண்ணோம். அதை ஸ்ட்ராங் பண்ணினா அல்லாஹ் வழிகள் திறப்பான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் முன்னுக்கு கடல் வழிகள் திறந்தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் மீண்ட வைத்துக்கொள்ளுக அல்லாஹ் வழியை திறந்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சுற்றி வர பானைக்கு வெளியே போகலாம் நெருப்பு, அல்லாஹ் வழியை திறந்து தருவோம். வேற இது ஃபிரௌனை பாருங்கள், தண்ணி இதே ஹெல்ப் பண்ண அல்லாஹ் அன்றைக்கி தண்ணீர் அழிவை கொடுத்தான். தான் சிலவங்களோட உலகத்தை போட்டு பிரட்டிப்பாங்க, நாட்டை போட்டு பிரட்டிப்பாங்க, அதை போட்டு பிரட்டிப்பாங்க. இன்னொரு விஷயத்தை எதுலேயோ ஒரு விஷயத்தில் அவங்க அம்பட்டுக்கொண்டு தவிச்சுக்கொண்டு இருப்பாங்க. நம்ம இருக்கும். நும்ரூத்துக்கு நோயில் பிரச்சனை. வேற அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பாருங்கள்,
நோயை கொடுத்து அல்லாஹ் ஷிஃபாவை கொடுத்தான். நும்ரூத்துக்கு நோயை கொடுத்து நோயிலே இல்லாமல் ஆயிடுச்சு. இப்படி யாருக்கு அல்லாட உதவி கிடைக்குமென்னு சொன்னால் இந்த மக்கள். ஆனால் அல்லாட உதவி வார ஒரு டைம் ஒன்று இருக்குது, அந்திம கட்ட, அதாவது பெய்த்த முட்டி பற்றைத்தான் வேறு உலகத்தில் யாரும் ஹெல்ப் பண்ண இயலாத கட்டத்தில் அண்ணன் நடக்கும். அதுவும் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த கலங்கி கொண்டிருக்கிற இது இருக்கும், அந்த பேனிக் சிச்சுவேஷன், ஸ்ட்ரெஸ், தலைக்குத்து மண்டைக்குத்து, அந்த நோய் இந்த நோய், இந்த பிரச்சனையில் இருக்கிற மற்றவங்க சொல்லுவாங்க எல்லாம் அதாவது தைரியம் கொடுப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த இதுதான் எல்லாம் தைரியம் கொடுத்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் சரி. நான் கடைசிக்கு அந்த நாங்கள் சொல்லுவோமே உப்பு திண்டவன் தான் தண்ணி குடிக்கணும் என்ற மாதிரி அந்த அந்த சிச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு தான் அதில் வலியும் நோவும் விளங்கும். அது மாதிரி எங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. மக்கள்கிட்ட பேசியிருப்போம், கதைச்சிப்போம், ஏதோ தெரியாத நம்மள நடந்திருக்கும். இந்த ரமதானுடைய காலம் இருக்குது, ரப்பு கிட்ட மாத்திரம் கையை தூக்கும், சொல்லிவிட்டு அல்லாஹ்கிட்ட சபதம் போடணும், யா அல்லாஹ் திருப்பி இன்னொருத்தர்கிட்ட போகிற கட்டத்தில் வச்சிடாது. அப்படி வெச்சத்துக்கு போகிறோம், அல்லாஹ் சில சில சோதனைகள் தருவான். அதே மாதிரி தியாகம் பண்ணணும், குர்ஆனுக்கு டைம் கொடுக்கணும், தொழுவைக்கு டைம் கொடுக்கணும், அதே மாதிரி ஒத்துமையாக இருக்கணும். ஒத்துமை இல்லாத இடத்துல அல்லாட பரக்கத் வராது, ஒரு நாளும் வராது. குடும்பத்தில் பிரச்சனை, நானாக்கு தம்பி குணுக்க பிரச்சனை, ஆனால் நல்ல இபாதத் செய்கிறாங்க, அல்லாஹ்கிட்ட உதவி வராது. அதே மாதிரி நல்ல உதவி ஈக்குது, நல்ல பொண்ட் நல்லா ஈக்குது, ஆனால் இபாதத் இல்லாட்டி அது வராது. இந்த மூணும் கோர்வையாக நடக்கணும். இதுதான் பத்ருடைய பாடம். பல பாடங்களில் இது ஒரு பாடம். ஒத்துமை, தியாகம், அல்லாஹ்கிட்ட முறையிட்டான், முயற்சி போட்டான். இது அப்படியே இந்த டோனில் தான் வந்துச்சு. அல்லாஹ் அப்படியே மற்ற பக்கத்தை பெரட்டி விட்டுட்டான். மற்ற பக்கத்தில் நாங்கள் இன்றைக்கு வெற்றியோடு வருமென்னு நினச்சவர் பணத்தோடு தான் வந்து சேர்ந்தார், மையத்தை தான் வந்து சேர்ந்துச்சு. அதுவும் சின்ன 2 பேர்கிட்டால் தான் வெட்டுப்பட்டுக்கொண்டு வந்தான். நான் சொன்னேன், ஊர் முழுக்க எல்லாத்தையும் போட்டு பெரட்டிப்பாங்க, ஆனால் எங்கேயோ போய்த்து யார்கிட்டயோ கையில் மாட்டிக்கொள்ளுவாங்க. அது மாதிரி தான் இந்த உலகம். இந்த பொண்டை ஸ்ட்ராங் பண்ணணும். எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒத்துமை, எங்களோட கமையில், எங்களோட மஹல்லாவில், எங்களோட குடும்பத்தில் யாரையும் விட்டு கொடுக்கக்கூடாது. ஒருத்தர் விட்டு கொடுத்தாலும் இன்னொருத்தர் ஷேப் பண்ணி அந்த நிலைமையில். அடுத்தது இபாதத், தியாகம் ஒன்று இருக்கணும். குர்ஆன் எடுத்துகிட்டு ஓதணும், கியாமுல் லைல் தொழணும். இது குடும்பத்தோட ஒருத்தர் மட்டும் எழுப்பி அந்த குடும்பத்தில் என்னமோ இருக்குது எல்லாம் வச்சு வாப்பா மட்டும் போகிற, இல்லாட்டி உமா மட்டும் எழுப்பி போவாங்க. மற்றவங்க எல்லாம் நல்லா தூக்கத்தில் இந்த முருவசாதியை கூட்டுலுக்கு போட்டு பூட்டுற மாதிரி அந்த அவர் சொபோவுக்கு தான் சஹருக்கு தான் எழும்பி இந்த நேரத்தில் தான் தின்னுட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போவார். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், தியாகம் உள்ள டைம் இதை கொடுங்க. இந்த டைமை ஒதுக்குங்க. இபாதத் இருக்கணும், நல்ல துவா கேட்கணும், துவா கேட்க பழக்குங்க. சஹர் டைமில் வாங்க சொல்கிற மட்டும் துவா கேட்க சொல்லுங்கள். சில நேரம் உங்களோட பிள்ளைக்கு வெள்ள முடியும் வந்திக்கும், பழுத்திப்பார், பழுத்த முடியும் வந்திக்கும், பிரச்சனையில் கேட்க சொல்லுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் அந்த தியாகத்தோடே இந்த முயற்சி இருக்கணும், முயற்சி கட்டாயம் இருக்கணும், அல்லாஹ்கிட்ட முன் வைக்கணும். இந்த 4 விஷயமும் வந்தால் பத்ர் சஹாபாக்களுக்கு என்ன உதவியை கிடைச்சாங்க, அல்லாஹ் எங்களுக்கு அந்த உதவியை தருவான் நிச்சயமாக. அதே அல்லாஹ் இன்னும் ஹயாத்தோடு இருக்கிறான். நாங்கள் தான் சரியாக முறையாக கேட்குறோம் இல்லை. அல்லாஹ் எங்களோட பாவங்களை மன்னித்து எங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சு எங்களுக்கு வெற்றியை தந்து எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் எங்களை எல்லாத்தையும் மாத்தருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.